அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தா, அதாவது இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஏப்பம்பட்டி அணி எரிமலையா குமுறிட்டு இருக்குது, பாப்பம்பட்டி அணி பப்பரப்பேன்னு பல்ல இடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிலம்ப சுத்துறாரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் போடுறாரு, உரி அடிக்கிறாரு, என்னென்ன பானையை எழுத்து பிடிக்கிறாப்ல, உரிய அந்தமா அடிக்குது, அப்படி இப்படி அந்தமா விட்டா கம்பி மேல நடப்பாரு, ஜம்ப் பண்ணுவாரு, அந்த அடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. உண்மையிலே ஏற்கனவே நமக்கு நாம மேல பண்ணாத அதை விட மிச்சம் அப்ப இருந்த ஏஜ் என்ன இப்ப இருக்கிற ஏஜ் என்ன, இப்பயும் எல்லாமே பண்றாருங்க. அப்படி ஒரு மோட்டார் வச்ச சைக்கிள் அப்படி சின்ன போவாரு. அவர்கிட்ட அவர்கிட்ட முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, விளம்பரம் போதவில்லை, எல்லாமே இருக்குதுங்க. அவர்கிட்ட இல்லாத டேலண்டே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பழமொழின்னு ஆட்சி நிர்வாகம் தவிர அது அதுக்குள்ள அடுத்து வரணும் சரிங்களா. அப்படி இருக்கிறாரு ஒரு சிஎம் கேண்டிடேட். இன்னொரு சிஎம் கேண்டிடேட் பட்டுதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு, ஏதோ மீட்டிங் போறாரு, மக்கள் சந்திக்கிறாரு. கேட்டா நாங்க பூத் லெவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எலெக்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. ஒரு வைபே இல்லையே. பாருங்க ஐயா ஸ்டாலின் வைப் வித் எம்கேஎஸ், அந்த மாதிரி வைப் வித் இபிஎஸ் ஏதாவது நீங்க பண்ண மாட்டீங்களா? ஒரு அரசியல் தலைவருக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது, மக்கள் பிரதிநிதியா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த நாடகங்கள்லாம் கிடையாது. ஒரு அரசியல் தலைவரா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஆட்சி நிர்வாகம். வி டோன்ட் வாண்ட் தி சர்க்கஸ். சரியா? இதையெல்லாம் பார்ப்பதற்கு நிறைய இருக்கு. பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு போவோம், வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்துட்டு போவோம். நீ எதுக்கு அந்த மாதிரி தான் ஐயா சிஎம் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி தான் நீ. வாட்டர்மெலன் ஸ்டாருக்காக கொஞ்சம் திறமை இருக்கு, உனக்கு அதுவும் கிடையாது. என்ன நீ உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது ஆட்சி நிர்வாகம். உன்னை முதலமைச்சராக 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம். இட்ஸ் நாட் ஜோக். ஏதோ நீ விளையாட்டா நீ நடத்திட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் பதவின்றது எவ்வளோ பெரிய பதவி அது. என்ன வெறும் உன்னை எல்லாரும் புகழாரம் சூட்டுறது மட்டும் கிடையாது. இல்லை அந்த பக்கத்தில் டைப்பரை சின்ன சுற்றுவானே என்றான் உன் பின்னாடியே, அது கிடையாது முதலமைச்சர் பதவி. முதலமைச்சர் பதவி என்பது மிகப்பெரிய அளவில் பொறுப்புகளை கொண்டது. கோப்புகளை நீ பார்க்கணும், கோப்புகளை நீ புரிஞ்சுக்கணும், திட்டங்களை தீக்கணும், திட்டங்களை தீட்டணும். இல்லை திட்டங்களை தீட்டி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் இது கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இது எதையுமே நீ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். நீ மாட்டுக்க இந்த மாதிரி நாடகம், டெய்லி ஒரு நாடகம். ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையா அதெல்லாம்? ஏதோ ஒரு நாள் பண்ணுறீங்க பரவாயில்ல, 2 நாள் பண்ணுறீங்க பரவாயில்ல. நீ உட்காந்து பொழுதன்னைக்கும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தானா? மாஸ் எடிட் பார்த்தீங்களா? கூலி படத்து பிஜிஎம் போட்டு, அதாவது பாசிச பாஜகவை நோக்கி தீ விடுவேன் அப்படின்ற மாதிரி அதான் சொல்கிறேன். இது மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தா சரியான வெண்ணெய் வெட்டி போல இருக்குது. பட்டர் கட்டர் ஒன்றுத்துக்கும் ஒரு உருப்படி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது நாடகம் போட்டு தட்டு பார் சீந்தி பார்னு போட்டல அந்த வீடியோ போட்டேன். அந்த மாதிரி ஏதாவது டெய்லி ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இது என்னப்பா காமெடி பீஸ் வாரமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் போல இந்த மாதிரி தான். இப்படி தான் எல்லோரும் பார்ப்பாங்களே தவிர்த்து உன்னை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் சுயமரியாதையை எப்படி பார்ப்போம் என்றால் இப்படின்னு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து உன்னை பேச வைக்கிறாங்க. இது கடந்து நடைமுறையில் என்னப்பா இருக்குது? மக்கள்கிட்ட போய் சேர்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இப்போ கூட திடீர்னு ஒரு பிரேக் வரும், ஒரு விளம்பரம். நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா என்னடா அப்படின்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் இது இரிட்டேட்டாக இருக்குது மக்களுக்கு. ஒரு மாதிரி இப்போ நம்ம வீடியோ போகுதுன்னு வைங்களேன், நம்ம வீடியோ நல்ல விளம்பரம் வந்ததுன்னா எரிச்சல் ஆகுது மக்களுக்கு. என்னை பிடிச்சி திட்டுறாங்க, இந்த ஆடெல்லாம் நீ ஏன்டா போட்டேன், அதுதான் தரித்திரம் அதுவாக வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரியா? இது இவங்களுக்கு இவங்க ஏதோ பெருமை நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்னு கொண்டு உங்கள் முன்னாடி பிராண்டிங் பண்ணுறாங்களாம். அதுக்குன்னு ஒரு தகுதி வாய்ந்தவரை கொண்டு நீ பிராண்டு பண்ணனா அது எடுபடும். தகுதியே இல்லாத ஒரு தத்தியை கொண்டு நீ கொண்டு எங்கள் முன்னாடி பிராண்டு பண்ணுற மாதிரி கொண்டு எரிச்சல் தான் வரும். அதுதான் வருது மக்களுக்கு. சரி, ஓகே. நாங்கள் ஆண்டுகளை நாங்கள் பார்க்கலையே உன்னோட செயல்பாட்டில் எதையும். நீ பெருமை பித்திக்கிற அளவுக்கு எதையுமே நாங்கள் செயல்பாட்டில் பார்க்கலையே. ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒரு முதலமைச்சரும் சொல்கிறேன் நான். இது வரைக்கும் நம்ம தமிழகம் கண்டிருக்கின்ற முதலமைச்சர்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முதலமைச்சரும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சாதனைகள் அப்படின்னு பொறிக்கத்தக்க சாதனைகள், சும்மா சாதாரண சாதனைகள் கிடையாது. எல்லா முதலமைச்சரும் வேலை பார்க்குறாங்க. பொறிக்கத்தக்க சாதனைகள். காமராஜர் அணைகள் கட்டினார், ராஜாஜி அதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
தலித்து மக்களுக்கு என்னென்ன செய்தார். காமராஜர் அணைகள் கட்டினார். இவர் என்ன பக்தவச்சலம் கூட சாதனைகள் சொல்லிட்டு போகலாம். ஏன் இவர் அண்ணா அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த குறிக்கத்தக்க சாதனையை செய்தார். இவர் கருணாநிதி 71 வந்தபொழுது அவரும் குறிக்கத்தக்க சாதனையாக இதை செய்தேன் அப்படின்னு செஞ்சுட்டு தான் போனார். இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சாதனைகள் செய்தார். ஒரு ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு சாதனைன்னு இருக்கும்ல, எதுவுமே கிடையாது. முதல் முறையாக கருணாநிதி அவர்கள் சாதனை படைத்தார்னு சொல்லி கிஷோர் அவர்கள் சொல்லி நான் இல்லை இல்லை ஒரு முதல்வர் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த ஆண்டுகள் இருக்க மோசமான ஆட்சியை நடத்துற, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது பண்ணிருப்ப, ஏதோ ஒண்ணு உன்னையும் அறியாமல் கூட செஞ்சிருக்கலாம். சரியா? கருணாநிதியோட டிஎன்ஏல நல்லது பண்ணணுன்றது என்னைக்குமே கிடையாது. ஆனால் உன்னையும் அறியாமல் ஏதாவது ஒன்று நடந்து பண்ணியிருப்பல்ல, அந்த மாதிரி சாதனைகளை நீ ஏதாவது ஒன்று சொல்லு இந்த ஆட்சி. ஆனா ஆட்சியை கைப்பற்றுறது நாங்க தான் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சேர்த்து இப்பயே திட்டங்கள் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நீ 5 வருஷமாவே எதுவும் கேட்டலன்னு சொல்றோம்னா அதுக்கு பதில் சொல்லியாருன்னா இன்னும் அடுத்த 5 வருஷம் நாங்க என்ன பண்ண போறோம்னு நீ பேசுறது என்ன மாதிரியான கருணாநிதி தான் அது? இருங்க, இப்படி எல்லாம் 5 வருஷமா நீ என்னையா பிடிக்கணும்னு கேட்டா அடுத்த 5 வருஷம் நாங்க என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னா இது என்ன? இப்பவே நீ ஒன்றும் கேட்டலையே, உனக்கு கொடுத்த வாய்ப்புக்கே நீ ஒன்றும் கேட்டல, அதுக்கப்புறம் தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீ பிடுங்கிறதுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முன்கூட்டியே லீக் பண்ணிட்டீங்களோன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பயணம், அப்புறம் இன்னும் 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி, இருங்க 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 பேச விடுங்க. நானே எப்பயாச்சும் பேசுறேன், கமெண்ட்ல வந்து அவரை நீ பேச விடாமல் தொந்தரவு செய்யறான்னு என்ன பிடிச்சி திட்டுறாங்க. கேளுங்க, நீங்க ஸ்பேஸ் கொடுத்தா தான், இல்லைன்னா வந்து நான் உள்ள நுழையிறேன்னு சொல்லி திட்டு தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு திமுக இதோட அட்வான்ஸாக பிளான் பண்ணி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை விட்டு உங்களோட இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அஹெடாக அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா, நீ உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்னத்தை நீ பிரிச்ச அப்படின்ற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியலையே. அதுக்கப்புறம் தானே நீ புதுசாக ஒரு தேர்தல் அறிக்கை விடுறதுக்கு. நீ கொடுத்த தேர்தல் அறிக்கையிலேயே என்னப்பா ஆச்சு? கல்வி கடன் ரத்து என்ன ஆச்சு? நகை கடன் ரத்து என்ன ஆச்சு? நீட் கையெழுத்து என்ன ஆச்சு? இப்படி நிறைய நம்ம கேட்டுட்டு போகிறோம்ல, இதுக்கெல்லாமே பதில் இல்லையே. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்களே 311னா இந்த வாக்குறுதி இதுக்கிட்ட தானே போராட்டம் நடத்துகிறாங்க. நீ கொடுத்த வாக்குறுதியை என்ன பண்ண அப்படின்னு ஒவ்வொரு தரப்பும் நீ கொடுத்த வாக்குறுதியை வைத்து மையமாக வைத்து தான் பேசுகிறார்கள். சரியா? அப்போது அந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஏன் கொடுத்த? இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நீ எப்படி அடுத்த வாக்குறுதி நீ இன்னொரு வாக்குறுதியை கொடுத்து அதை வேற மக்கள் நம்பணுமா? இன்னொரு 5 வருஷம் கேனையுதுங்களா நாங்கள்லாம்? சரி, இப்போ இத்தனை லட்சம் கடன் வந்துருச்சு, 9 லட்சம் கடன் அப்படின்லாம் சொல்லி இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விமர்சனன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அடுத்து இப்போ அதிமுக நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகள்லாம் பார்த்தா இன்னும் இப்படி இருக்கு. அப்போ அதுக்கு இன்னும் எவ்வளோ கடன் வரும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. கடன் வாங்காம அதை எப்படி சமாளிக்க? கடன் வாங்காம ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. அது எந்த அரசாங்கமான இருக்கட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கடன் வாங்காம ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. சரியா? அப்போ கடன் வாங்கித்தான் ஒரு அரசாங்கம் இயங்குது. ஆனால் கேள்வி வந்து இந்த கடனை நீ எதற்காக வாங்குகிறாய், எதற்காக பயன்படுத்துகிறாய்? வருவாய் அப்படின்னு இருக்குது. இப்போ தமிழக அரசாங்கம்னு எடுத்தீங்கன்னாக்க தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து அதனுடைய அரசாங்கத்துடைய வருவாய் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடும் இருக்குது. சரியா? அப்போது அந்த முன்னணி மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய வருவாய் அதிகரித்திருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார் திரும்ப திரும்ப. யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யாரு? கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய் அதிகரித்திருக்கிறது. அந்த வருவாய் அதிகரிக்கும் பொழுது அதை விட அதிகமாக நீ கடனை வாங்கியிருக்க. சரி, கடனை வாங்கியிருக்க, என்ன பண்ண நீ மக்களுக்கு? இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு 27 மாதங்கள் கொடுக்காமல் அதுக்கப்புறம் நீ 33 மாதங்கள் மட்டும்தான் நீ கொடுக்க போற, அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு நீ குறைச்சிட்ட. இதை தவிர்த்து வேற என்ன திட்டத்தை நீ செயல்படுத்தி இருக்க? தாலிக்கு தங்கம் திட்டம் கைவிட்டுட்ட, அம்மா உணவகம் கிடப்பில் போட்டுட்ட, அம்மா கிளினிக்கு கிடப்பில் போட்டுட்ட, அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், இது எல்லாமே கிடப்பில் போட்டாச்சு. சரியா? அதை தவிர்த்து முதியோர் ஊக்கத்தொகை பென்ஷன் அதை கிடப்பில் போட்டுட்ட. அப்போது இது அத்தனையும் நீ கிடப்பில் போட்டுட்டு என்னதான் பண்ண நீ கடன் வாங்கி? இதுதான் கேள்வி. நீ கடன் வாங்குறதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசாங்க நிரஞ்சன் சொல்ல, யார் ஜெயரஞ்சனா, விளக்கண மூஞ்சி, அவன் வந்து ஏன் கேட்குற கேள்வி அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நாங்கள் தான் கேட்போம். உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் கேட்போம். எங்களுக்கு தான் பிரச்சனை, நீ தான் பிரச்சனை.
சரியா? உன் தலைவன் தான் பிரச்சனை. நாங்க தான் கேட்குறோம் கேள்வி. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நீ கடன் வாங்குறது அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரியா? ஆனா, எதற்காக நீ பயன்படுத்தின? வெள்ளை அறிக்கை கேட்டா உன் தொழில்துறை அமைச்சர் என்ன பண்றாப்ல? வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிறாப்ல. இதுதான் வெள்ளை அறிக்கைன்றாப்ல. எவ்வளவு திமிரு எகத்தாளம் இருக்கணும் உனக்கெல்லாம். இதுதான் உங்களை ஆட்சியில் கொண்டு குறை வச்சாங்களா? ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜமக்காலத்தை வீசிக்கிட்டு விரிச்சு வச்சுக்கிட்டு லேகியம் விற்கிற மாதிரி வந்து ரோடாக போய் ஊர்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்த எங்களை இப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம், எங்களை அப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு பொட்டி வேற, ஊருக்கு போய் பொட்டி, அதுக்குள்ளே எல்லாரும் போய் பெட்டிஷனை போடணும். அதை பெட்டிஷனை போட்டு பூட்டி வச்சுப்பார், பூட்டி அதை சாவி வச்சுப்பார். எங்க இதை வந்து இது ஆட்சிக்கு வந்த உடனே கோட்டையில் வந்து திறந்து பார்ப்பாராங்க. திறந்தையா? என்ன ஆச்சு அந்த பெட்டிஷன் எல்லாம்? அப்போ பித்தலாட்டம் என்பது நாள் ஒன்றிலிருந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து பித்தலாட்டம். சரி, இப்ப இந்த 2000 இன்னி வரைக்கும் அந்த பித்தலாட்டம் போயிட்டு இருக்கு. இப்ப 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கல்ல, இது முதல் மாதத்துல இருந்து எதிர்பார்க்க முடியும்? ஆமாங்க, கொடுத்து ஆகணும். வாக்கில் சுத்தம் இருக்கணும். கொடுக்கலாம், நாங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்டிருக்கோம். சரியா? நீங்க வந்து இலவச கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் கொடுத்தாங்களா? சொன்னாங்க. சொன்ன பொழுதே எல்லாரும் அதை நக்கல் பண்ணாங்க. ஏன் எப்படி கொடுக்க முடியும்? எப்படிங்க கொடுப்பீங்க? அவன் ஆடையும் கோழியும் அடித்து இப்படிலாம் கூட சொன்னாங்க. ஏன்னா ஊர் மக்கள்லாம், கிராம மக்கள்லாம் அவ்வளவு கேவலமானவங்களா? இல்லை, அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்குன்னு அதெல்லாம் அடித்து சாப்பிடுவாங்க. இப்படியே சொன்னாங்க, அடித்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இது வெற்றி பெறும். எத்தனை பெண்களுக்கு வந்து அது உதவியாக இருந்தது? ஊர் பக்கம் எத்தனை பெண்களுக்கு அது உதவியாக இருந்தது? இலவச கறவை ஆடுகள், மாடுகள், அப்புறம் கோழி, இதையெல்லாம் கொடுத்தாங்க. சரியா? இது மாதிரி மகப்பேறு இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது குழந்தை பிறப்பதிலிருந்து அந்த வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு திட்டங்கள். அந்த குழந்தை மகப்பேறு காலத்தில் சத்து மாவு கொடுக்கறது. குழந்தை பிறக்குதுன்னா டெலிவரிக்கு அந்த பெட்டகம், அம்மா பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கான ஃபுல் 2 மாதங்களுக்கோ 3 மாதங்களுக்கோ தேவைப்படுகின்ற பொருட்கள் பெட்டகமாக கொடுத்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு வரைக்கும் கூட்டு போய் காரில் ட்ராப் பண்ணுவாங்க. தெரியுமா? குழந்தை பிறக்குது அரசு மருத்துவமனையில், அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போவாங்கல்ல காரில், வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும். அது வரைக்கும் அந்த அரசு பார்த்துக்கிட்டுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரும் பொழுது பள்ளிக்கு போகுது, இதில் ஷூலேருந்து காலனிலேருந்து ஆரம்பிச்சு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது, மடிக்கணினி கொடுத்தாங்க. அந்த குழந்தை திருமணம் ஆகுது, தாலிக்கு தங்கம்லேருந்து ஊக்கத்தொகையிலிருந்து கொடுத்தாங்க. இப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இருந்து அது வயது மூப்பு அடைந்து அவங்களுக்கு அந்த பென்ஷன் வரைக்கும் அத்தனையும் அரசாங்கம் செய்தது. எப்படி செஞ்சது? எங்கிருந்து செஞ்சாங்க? இதே வருவாய் தானே, இதே தமிழ்நாடு தானே, இதே மக்கள் தானே, இதே பொருளாதாரம் தானே, அவங்களால செய்ய முடியுதுல்ல. இது எல்லாத்தையும் நீ கிடப்பில் போட்டிருக்க. ஏன் கிடப்பில் போட்ட? நீ ஏன் உன்னால செய்ய முடியல? 40 ஆமா, நீ 45 கோடிக்கும் 50 கோடிக்கும் ரேஸ் விடுவ. உன் உல்லாச வாழ்க்கைக்காக நீ வந்து ரேஸ் விடுவ, எல்லாம் பண்ணுவ. அப்புறம் எங்கேருந்து நிற்கும் பணம்? எங்கே இருக்கும்? நான் கேட்க ரொம்ப சாதாரணமான கேள்வி கேட்குறேங்க. நான் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர் மாதிரிலாம் கேள்வி கேட்குறேன். ஜஸ்ட் பார்வையிலே இருந்து ஒரு பாமரனா நான் கேள்வி கேட்குறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் 20 கோடி ரூபாய் தூய்மை பணியாளர்கள் என்னங்க கேட்குறாங்க? அவங்களோட சம்பளம் வந்து பணி நிரந்தரம் சம்பளம், இதெல்லாம் அரசுக்கு பெரிய பொருளாதார சுமைன்றீங்க. என்னடா பொருளாதார சுமைன்னா ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் சுமைன்றீங்க. 5 ஆண்டுகள் இழுத்து இழந்தாலும் 100 கோடி ரூபாய் வருமா? நீ சென்னையில் மட்டும் ஒரே ஒரு கக்கூஸ் அந்த திட்டத்தில் மட்டும் நீ அடிச்சிருக்க பணம் 800 கோடி ரூபாய். என்ன அதை சுத்தம் பண்ணுற பேர் என்ன? நீ அடிக்கிற பணம் 800 கோடி ரூபாய். அவங்க 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து உழைப்பாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? அது தூய்மை பணியாளர்கள் பணி ஒன்றும் சாதாரணமாக கிடையாது, கையுறை கிடையாதுங்க அவங்களுக்கு. இந்த உபகரணங்கள்லாம் சேர்த்து இழுத்து அளந்தா கூட 200 கோடி ரூபாய். எத்தனை பேர் இறந்து போகிறாங்க தெரியுமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே தருணம் 4 பேர் இறந்து போயிட்டாங்க போராட்டத்தில் மட்டுங்க. இந்த கூவத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்கல்ல, 4 பேர் இறந்துட்டாங்க. ஆசிரியர் ஒருத்தர் மருந்து குடிச்சாரு, ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டார். இங்கிருந்து அவங்க அப்பம் ஆத்தா வந்து ஒழுங்காக பார்த்துக்கல, போர்வெல்ல திறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குழந்தை போய் சிக்கிக்கிச்சு. தெரியும் இதுக்கு இங்கேருந்து போனாப்பில்ல யார்? ஸ்டாலின். இங்கேருந்து அங்கே போக முடிஞ்சதில்ல.
அங்கே போய் நீ ஒப்பாரி வச்சு நாங்களும் தீபாவளி கொண்டாட விடாமல் 4 நாள் சாகடிச்சிங்களே எங்களையும். நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஆசிரியர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. உன் கஸ்டடியில் இருக்கும்போது தற்கொலை பண்ணியிருக்காரு. போனையா நீ? அவங்க குடும்பத்தை பார்த்தியா? நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? இப்போ அன்எக்ஸ்பெக்டடா நம்ம என்னதான் என்ன ஃபன்னுக்கு சொன்னாலுமே கூட இப்ப ஏடிஎம்கே அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புங்கிறது உண்மையிலேயே திமுகவை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியும் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுதான் என்னடா இப்படி பெருசா தூக்கி போட்டாரு ஏபிஎஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன கான்பிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோடு அவங்க கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் இதை சாத்தியப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க அவங்களோட வந்து ஒரு முரணை பின்பற்றிக்கிட்டு அல்லது வந்து ஒரு குழப்பமான நிலையிலேயே வச்சுட்டு இருக்கிறத விட இது இணக்கமான முறையில போகும்போது இன்னும் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அது உண்மையா? இணக்கமான இதில் பாதையில் பயணிக்கிறது வந்து என்றைக்குமே நல்லது. அது எல்லாருக்குமே. நீ கூட தான் வெள்ளை கொடையை கொண்டு போகிற. ஆனால் நீ திருப்பி அனுப்புறியே. இப்போ எஸ்சி எஸ்டி மக்களுக்கான அந்த தொகை இருக்கு இல்லையா, நீ திருப்பி தானே அனுப்புற. ஏன் திருப்பி அனுப்புற? இல்லை, நிதியே கொடுக்கறது இல்லைன்ட்டு அதுவும் ஏன் கொடுத்த நிதியை ஏன் திருப்பி அனுப்புறேன்னு கேட்டால் நிதியே கொடுக்கறது இல்லைன்றீங்க. நீ ஏன் திருப்பி அனுப்பின? அப்போது எஸ்சிஎஸ்டி வாரியம் வந்தானே சொல்லுது இவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன் திருப்பி அனுப்புற? செலவு பண்ண வேண்டியது தானே அவங்களுக்கு. ஒன்று அவங்களுக்கு கொடுத்த நிதியிலே எடுத்து நீ 1000 ரூபாய்க்கு டைவெர்ட் பண்ணுற. 2வது கொடுத்த நிதியை நீ திரும்பி அனுப்புகிற. ஏன் திருப்பி அனுப்புகிற? அதாவது நான் யாரோ கிடையாது, நம்ம அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் மட்டும் இந்த வானத்தில் இந்த பணத்தை எடுக்குது. நம்ம பணம் தானே. தமிழ்நாட்டிலேருந்து போகிற பணத்தை தான் திருப்பி தராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லேருந்து போகிற பணம் தான் பிரித்து கொடுக்குறாங்க நமக்கு. அப்படின்னும் பொழுது நம்ம பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்க கூட நமக்கு மனசு இல்லை. ஏன்னா அவன் எம்பவர் ஆகிடக்கூடாது, அவன் பொருளாதார ரீதியாக மேலே வந்துடக்கூடாது. அவன் மேலே வந்தால் உன் ஓட்டு அரசியலை நீ பண்ண முடியாதுன்றதுனால உனக்கு அது மனம் இல்லை, திருப்பி அனுப்புகிற. நீ அதை இப்போ நீ என்ன பெரிய நிர்வாக திறமையை காமிச்சிட்ட? கடைசியாக ஒரு கேள்வி. கரெக்டாக இன்னும் 35 நாளில் திமுகவுடைய ஆட்சி முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இதுதான் மோரார்லெஸ். எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங். ஒரு சிலரும் சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, ஓகே, இந்த 35 நாளைக்குள்ளே திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டு அப்படியே நரேட்டிவை மாற்றி விட்டு மக்கள், குறிப்பாக ஏழை எளிய பெண்கள் இவங்கெல்லாம் போயிட்டு திமுகவுக்கே ஓட்டு போடுற மாதிரி ஒரு சம்பவம் சர்ப்ரைஸா ஸ்டாலின் வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்ககிட்ட எங்க பணம் இருக்கு? தொடர்ச்சி எடுத்துட்டீங்க. 3 லட்சம் 4 லட்சம் கோடி தொடர்ச்சி எடுத்து கொண்டு போயிட்டீங்க உங்க வீட்டுக்கு. சரியா? உங்ககிட்ட எங்க பணம் இருக்கு கொடுக்கறதுக்கு? வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. உங்ககிட்ட மனமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்படி அந்த கொடுப்பதற்கான மனம் இருந்தாலும் பணம் இருக்கணுமே. ஓகே, எங்க இருக்கு? சம்பளம் கொடுக்க முடியலங்க இவங்களால. அடுத்த ஆட்சி வந்தால் 6 மாதங்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. சரியா? அந்த பிரச்சனைக்கு நடுவிலும் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஏன் செயல்படுத்த முடியும் என்றால் தமிழக பொருளாதார நிலை இருக்கு இல்லையா, அந்த பொருளாதார நிலை உண்மையிலேயே சிறப்பான ஒரு பொருளாதார நிர்வாகத்திறன் உனக்கு இல்லை. உன்னால முடியாது. ஒவ்வொரு முறையும் இதுதான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளை எல்லாம் கஜானாவை காலி பண்ணுறது, திவால் நிலைக்கு கொண்டு போயிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சரியா? அது சரி பண்ணுறது தான் அதிமுகவோட வேலையாகவே இருக்கும். 2011 அதுதான் நடந்தது. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, ஆவின், இந்த 3 துறையும் திவால் நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவின்ல சர்ப்ளஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மின்சாரத்துறை உபரி மின்சாரம், நாம மின்சாரத்தை விற்பனை பண்ணோம். எங்கே? ஆந்திராவுக்கெல்லாம் விற்பனை பண்ணோம். நம்ம உபரி மின்சாரத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ கூட அம்மா பேசியிருப்பாங்க, 2012 நினைக்க சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க, எனக்காக நீங்கள் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள், கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள், நான் இதை சரி செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி செஞ்சிருப்பாங்க. உபரி மின்சாரம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மின்சாரம் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததா? வரல. சரியா? அப்போது இத்தனையும் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் தானே அறிவித்தோம். நீ திட்டங்கள் எல்லாம் அறிவிப்ப, அதெல்லாம் நல்லா கலராக அறிவிச்சிட்டு போவேன், எதையும் செயல்படுத்த மாட்டேன். இதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்டேன். என் ஜோதிமணி என் கூட தான் பார்த்தாங்க ஒரு விவாதத்தில். இதை தான் கேட்டேன். திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க, திட்டங்கள் எதை நீ செயல் வடிவம் கொடுத்த? மைல்கல் வாரியாக எடுத்துப்பார், மைல் ஸ்டோன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். மைல்கல் வாரியாக நீங்கள் டான்ஜெட் கோவுடைய அந்த அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாக்க நீங்கள் பார்க்கலாம் எந்த திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது, திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது, அதுக்கு நடுவில் என்னென்ன இன்டர்வல்ஸ் இருந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எதுவுமே பொய் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி நிர்வாகம் என்றால் அது மக்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய அரிதிலும் அரிதிலான வாய்ப்பு. 8 கோடி மக்கள் ஒருத்தன் தான் முதலமைச்சராக முடியும்.
சரியா? புரியுது. அப்படி உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தணும்? நீ அதை வந்து அஹ், ஒரு என்னவோ பொறுப்புடன் நீ அணுக வேண்டும். எதுவுமே இல்லாத நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? அதுதான் நாங்க சொல்றோம். எங்களிடம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள். இதுவரையில் நாங்கள் தான் அதிகப்படியான ஆண்டுகள் ஆட்சியை செய்திருக்கிறோம். ஏன் செய்திருக்கிறோம்? மக்கள் எங்கள் மீது நம்பிக்கையை வைத்தார்கள். இனியும் வைப்பார்கள். நாங்க சொன்னா நம்புவாங்கங்க. நீ சொன்னா அது பெட்டிங் மாதிரி தான். நடக்கும், நடக்காம போகலாம். அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது திமுக. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறீங்க. பெரிய பெரிய வாக்குறுதிகளா அதிமுகவும் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரிலாம் ஒருவேளை அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.